இப்போ பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு வடை சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள், நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு வந்து நல்லா நறுப்பமாக போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா வெள்ளை சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், கழுவிட்டு நம்ம நல்லா அரிஞ்சு வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துடலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு காயை வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா இஞ்சிருச்சு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். காய் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து சாம்பார் பொடியை சேர்த்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டிகிட்ருக்கு. நல்லா டேஸ்ட்டான பீன்ஸ் பொரியல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.